வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்பவும் போல் காளியம்மன் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது தான் நம்ம பயல் செலெக்ஷனில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்றது. மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை காளி பூஜை சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் அதுக்கு புக் பண்ணி அந்த பூஜையை வெளியிலேருந்தே ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணி அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி அதனால பயனடைஞ்சு நிறைய மெசேஜ்லாம் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது ப்ரைவசிக்காக நான் வந்து டெஸ்டிமோனி கொடுக்கறது இல்லை. ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பார்க்குறவங்க உங்களையும் நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க அதில் அந்த லிஸ்ட்டில். ஸோ தெரியும். அது மாதிரி இந்த ஆடி அமாவாசைக்கு, அதாவது ஆடி அமாவாசைன்னா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாள். அந்த டைமில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் நம்மளுக்கு காளியம்மன் கிட்ட சமர்ப்பிக்கிற விதமாக நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜைகள் ரொம்ப இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த ஆடி அமாவாசைக்கு ஒரு மிகப்பெரிய பூஜை நடக்க இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சரி செய்யறதுக்கான பூஜை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய புக்கிங்ஸை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்பிளேல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் காளி பூஜை அப்படின்ற மெசேஜ் அனுப்புங்க. இதனுடைய டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த பூஜையை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பயல் செலெக்ஷன் மூலிமா காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பயல் செலெக்ஷன் இன்ட்ரோ முடித்தோடனே வரும். காளியம்மன் மனசில் நல்லா வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பையில செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பைலுக்கான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தாயே போற்றி அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங், பர்சனல் கைடன்ஸ் வேணும்னா எனக்கு நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்றத நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வரும். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பயல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய மெசேஜ்குள்ளே போயிடலாம். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1, முதல்ல காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சமீப காலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நிலவிக்கிட்டு இருக்கு. ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரில. ஆனால் எப்போவுமே பிரச்சனையாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லை, அமைதியே இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு பிரச்சனையுடைய தாக்கம் உங்கள் வீட்டில் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குன்னாலும் சரி, காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து முழுமையாக தீர்ந்துவிடும். காளியம்மன் அதை வந்து நீக்கிடுவாங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு விதமான மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்களில் நடந்தே தீரும். ஸோ உங்கள் பிரச்சனையும் இங்கே வந்து கிளியர் ஆகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கிளியர் ஆகும், உங்களுக்கான மாற்றங்களும் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ காளியம்மனை நீங்கள் நம்பினதுனால நிச்சயமாக அந்த மாற்றம் கிடைச்சே தீரும். அதனால் எதை பற்றியும் இனி வரக்கூடிய காலங்களில் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான மெசேஜ் பார்த்தோம். அடுத்து காளியம்மன் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது என்ன அட்வைஸ் அப்படின்னா, குடும்பத்தில் எந்த அளவுக்கு பிரச்சனை தீரணும், நிம்மதி வரணும் நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அதே அளவுக்கு பழைய விஷயங்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் நிறைய டைம் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் பழைய விஷயங்களை பேசுகிறதாலேயோ, சில பேர் அந்த குத்தி குத்தி காட்டுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால பழைய விஷயங்களை நீங்கள் கிளறதுனாலையும் அந்த பிரச்சனை அப்படியே இருக்கும், அந்த நிம்மதி கிடைக்காமலும் இருக்கும். அதனால் எப்பேற்பட்ட சூழல்லையும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே பழைய விஷயங்களை எடுத்து பேசினா கூட நீங்கள் அதுலேருந்து விலகி போயிடுங்க. நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகாதீங்க. பழைய சண்டையை வந்து நீங்கள் பேசாதீங்க, அதை பற்றி எதையுமே இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய சோம்பேறித்தனம் இருக்குது இப்போது.
ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ ஒரு மன உளைச்சல் இதெல்லாம் பட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கீங்க, ஆக்டிவா இருக்க மாட்டீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த சோம்பேறித்தனம்லாம் உண்மையா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கும் வரக்கூடிய காலங்கள்ல. அதனால சோம்பேறித்தனமா இருக்க வேண்டாம். எப்பவும் போல நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு அட்வைஸும் குடுக்குறாங்க. இப்போ இதுல உங்களுக்கான ஒரு சிறப்பான ரெமெடி என்ன அப்படின்றது பார்க்கும்போது, காளியம்மனுடைய ஆ யந்திரம், காளி யந்திரம், காளி அந்த ஸ்ரீ சக்கரம் இத கொண்டு நீங்க காளியம்மன் பேர சொல்லி அந்த ஸ்ரீ சக்கரத்த வாங்கி வச்சு, நீங்க தினமும் வந்து விளக்கேத்தி ஒரு மெடிடேஷன் மாதிரி வந்து பண்ணலாம். காளி யந்திரம் கிடைச்சாலும் காளி யந்திரம் வாங்கி நீங்க விளக்கேத்தி மெடிடேஷன் மாரி பண்ணலாம். ஸோ இத நீங்க தினமும் செய்யும்போது, இல்ல அட்லீஸ்ட் செவ்வாய், வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து செய்யும்போது, நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். சோம்பேறித்தனம் இருக்காது. அண்ட் நீங்க பழைய விஷயங்கள பத்தி யோசிக்காம, அடுத்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. அதற்கு உங்களுக்கு உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் ஒரு பலம் கிடைக்கும் அப்படின்றது தான் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 1 நீங்க இந்த மெசேஜை கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளி தாயே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 2 காளியம்மனை நல்ல மனசுல வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 முதல்ல காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுடைய காதல் இல்ல திருமண வாழ்க்கை இதுல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னு இருக்கு. எப்பவுமே சதா உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையாவே இருக்கு. இல்ல ஒரு பிரேக்கப்ல இருக்கீங்க. அடுத்து கல்யாணத்துக்கு கொண்டு போக முடியல. 2 வீட்டு சைடும் அடிச்சுக்கிட்டாங்க. பிரச்சனையா இருக்கு. இல்ல நாங்க திருமண வாழ்க்கையில இருக்கோம். ஆனா 2 பேருக்குள்ள நல்ல ஒரு புரிதலோ, இல்ல நல்ல ஒரு சுமூகமான, சந்தோஷமான சூழலோ இல்ல அப்படின்னு இருக்கீங்கன்னா, உங்களுடைய அந்த மேரேஜ் லைஃப்ல ஒரு நல்ல முன்னேற்றம் கூடிய விரைவில் ஏற்பட போகுது. காளியம்மனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு மற்றவங்களால நீங்க 2 பேரும் இப்படி இருப்பீங்க. ஸோ உங்க எதிரிகளால கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃப் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி யாருக்கெல்லாம் அப்படி எதிரிகளால இந்த பிரச்சனை நீங்க அனுபவிக்கிறீங்களோ, அதுவும் சரி, இல்லை வேற விஷயங்கள்ல எதிரிகள் அதிகமா இருக்கிறாங்க. தொழில், வேலை சார்ந்த இடங்கள்ல. அதனாலயும் வீட்ல ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னாலும் சரி, உங்களுடைய எதிரிகள் இதுவரைக்கும் பலம் வாய்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா, இதற்கப்புறம் உங்களுடைய எதிரிகள் பலவீனமா இருக்க போறாங்க. உங்கள யார் எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க பலவீனமா ஆயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுவும் உங்களுக்கு அதற்கான ஒரு பிளெஸிங்ஸும் காளியம்மன் உங்களுக்கு கண்டிப்பா குடுக்குறாங்க. அதனால வரக்கூடிய நாட்கள்ல அத உங்களால நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் குடுக்குறாங்க. ஓகே. இப்ப இதுல உங்களுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெறைய பழைய கடந்த கால கசப்பான விஷயங்கள்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நினைவுகள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா அத பத்தி நீங்க யோசிக்க கூடாது. அந்த நினைவுகளுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஏன்னா, அத எப்போ நினைக்கிறீங்களோ, அப்போ வீட்ல வந்து கண்டிப்பா பிரச்சனை வரும். ஃபோகஸ்டா இருக்க முடியாது. இப்ப 2 பேரும் நீங்க ஒண்ணா நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா கூட, அந்த டைம்ல ஒரு சண்டையில நீ என்ன இப்படி பேசுனியே, என்னதான் நீ என்ன அப்படி மனசு கஷ்டப்படுத்துறியே, இப்படி நீங்க நினைச்சா கூட, அந்த பழைய விஷயங்கள உங்களுக்குள்ள நடந்த கசப்பான விஷயங்கள் நினைச்சா கூட, இப்ப இருக்கிற நிம்மதி போயிடும். மறுபடியும் பிரச்சனை வரும். அதனால பழைய விஷயங்கள பத்தி, கசப்பான விஷயங்கள பத்தி நீங்க யோசிக்க கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜும், அண்ட் நீங்க எப்பவுமே அமைதியா இருக்கணும். உங்கள யாராவது ட்ரிகர் பண்றாங்க, உங்கள யாராவது பிரச்சனைக்கு வம்பிழுக்க இழுக்காங்க அப்படின்றபோது, உடனே நான் வந்து வந்த சண்டைய விடமாட்டேன் அப்படின்லாம் நீங்க வந்து பாஞ்சுகிட்டு போகாம அமைதி காக்கணும். அமைதியா இருக்கணும். நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா, உங்கள சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வருதோ அப்படியே போயிடும். அது வந்து ஒரு உயிரே இல்லாம போயிடும். அதனால அமைதியா இருக்கணும் அப்படின்ற ஒரு அட்வைஸும் குடுக்குறாங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு இங்க ஒரு ஒரு பரிகாரமா ஒரு விஷயத்த குடுக்குறாங்கன்னா, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். காளியம்மன் தரக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு நீங்க மூலாதார சக்கர மெடிடேஷன் எடுக்கிறது நல்லது. ரூட் சக்ரா மெடிடேஷன். நீங்க வந்து அது கூகுள்ல பண்ணாலும், அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. யூடியூப்ல போட்டாலும் வரும். ஸோ மூலாதார சக்கர மெடிடேஷன் அதாவது
அது ஒரு நிலையில இருக்கு. உங்களுக்கு எந்த நிலை கன்வீனியன்ட்டா இருக்குமோ, அந்த நிலைய மட்டும் எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் ஒரு பொதுவா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லாம, நீங்க அதுல போய் பாருங்க. நெறைய நிலைகள் இருக்கு. ரூட் சக்ரா மெடிடேஷன் நீங்க தினமும் பண்ணும்போது, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஒரு நிதானம், பொறுமை கிடைக்கும். எத செஞ்சாலும் நீங்க வந்து ஆழமா அதுல வந்து ஃபோக்கஸ்டா வந்து செய்ய முடியும் அப்படின்றதும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ரெமெடியா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 நீங்க இந்த காளியம்மன் மெசேஜ கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நன்றி காளி தாயே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 காளியம்மனை நல்ல மனசுல வேண்டிக்கோங்க. உங்களுக்கான மெசேஜ் என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். பைல் நம்பர் 3 உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுடைய பாதை, அதாவது வாழ்க்கை பாதையா இருக்கட்டும், இல்ல வேலைக்கான தொழிலுக்கான அந்த பாதையா இருக்கட்டும், உங்களுடைய இலக்குகளுக்கான பாதையா இருக்கட்டும், இந்த பாதையில நிறைய தடைகள் இருக்கு. நான் எது செஞ்சாலும் வந்து அது உடனே நடக்க மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனைக்குள்ள ஆயிடுது. இல்ல அதுக்கு நிறைய தடைகள் வந்து அது டைம் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த தடைகள்லாம் கண்டிப்பா காளியம்மன் அகற்றி எறிஞ்சிருவாங்க. நீங்க அதனால நீங்க என்ன பெர்ஃபெக்ட்டா செய்யணும், என்ன வந்து அப்டேட்ட குடுக்கணும், அத மட்டும் பாருங்க. ஸோ அதுல என்ன தடைகள் வருது, தடை வந்தா என்ன ஆவறது, அத பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்றது ஒரு மெசேஜா வருது உங்களுக்கு. இன்னொன்னு நீங்க பயப்படாதீங்க. எத பத்தியும் பயப்படாதீங்க. வரக்கூடிய தடைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள கண்டு துவண்டு போய் பயந்துராதீங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா, உங்களோட காளியம்மன் எப்போதுமே துணையா இருக்கிறனால, அத பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜும் குடுக்குறாங்க. ஏன்னா, உங்களுக்கான நேரம் அது வந்து உங்களுக்கான அந்த நல்ல நேரம் உங்ககிட்ட இருக்கு, நெருங்கிடுச்சு. ஸோ, அந்த டைம்ல அப்ப நீங்க அது பயத்தால அதையும் வந்து நீங்க தள்ளி போட்டுக்க கூடாது. உங்களுக்கான சரியான நேரம் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப அந்த நேரத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ குடுக்குறாங்க. இங்க உங்களுக்கு அட்வைஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, உங்களுக்கு ஏதாவது அடிக்ஷன் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, தவறான பழக்கவழக்கங்கள் இருக்கு, தவறான நண்பர்கள் இருக்காங்க. என்ன பண்றது? ஃப்ரெண்டா போயிட்டாங்க. என்னால அங்கருந்து வெளிய வர முடியல. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தவறான நபர், தவறான பழக்கம், வழக்கம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க அதுலேருந்து வெளிய வரணும் அப்படின்ற ஒரு அட்வைஸ குடுக்குறாங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விதமான அடிக்ஷன்ஸ் இல்ல உங்களுடைய குணாதிசயங்களே ஏதாவது ஒரு தவறான பழக்கம் இருக்குன்னா, அத வந்து நீங்க கண்டிப்பா கைவிடணும். அத மாத்திக்கணும். ஸோ, ஏன்னா வரக்கூடிய நல்ல நாட்கள்ல நல்ல காரியங்கள் நடக்க இருக்கும்போது, இதனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால இப்படியாப்பட்ட தவறான விஷயங்கள் எதுவுமே இனி வாழ்க்கையில நீங்க மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து காளியம்மன் உங்களுக்கு தராங்க. இங்க வந்து இன்னொரு கார்டும் வந்து எடுக்கும்போதே வந்தது. ஸோ, அதுல வரக்கூடிய மெசேஜும், அட்வைஸும் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, யாரையும் பழிவாங்கக்கூடிய எண்ணத்த நீங்க மேற்கொள்ள வேண்டாம். மேற்கொண்டு உங்களுடைய மனது எப்பவுமே அமைதியா வச்சுக்கோங்க. அமைதியா இல்லாதம்போது, காளியம்மன நல்ல மனசுல நினைங்க. கண்டிப்பா அமைதியாகும். அண்ட் யாரையும் பழிவாங்குறது, பிரச்சனைக்கு போகுறது, இந்த எண்ணம் எப்பவுமே நீங்க மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அது கூட உங்களுக்கு ஒரு தவறான பழக்கமா இருந்ததுன்னா, அதையும் மாத்திக்கிறது தான் நல்லது அப்படின்றது தான் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3 நீங்க இந்த மெசேஜை கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நன்றி காளி தாயே அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க.